மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், நான் சொன்னதை திசை திருப்புன்ற வேலையில தான் செய்யறாங்க பாஜகவும் பாமகவும் சேர்ந்து. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இல்ல நான் அதாவது மக்களவையில் பேசிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அந்த மசோதாவில் சொல்லப்படுகின்ற செய்தி அது இல்ல, மசோதாவில் சொல்லப்பட்டது வேறு, அவர் பேசியது வேறு அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றேன். அதுல நான் ஆதாரமா ஹிண்டுல வந்ததை நான் சொல்றேன். நான் அதுல ரொம்ப முக்கியமா மக்கள் தொகை அமித்ஷா அவர்கள் விளக்கியபடி 50% உயர்வு என்பதெல்லாம் எங்குமே இல்லை தான் சொல்லி இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. எப்படி யாரையும் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. சரி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக அரசியல் அடக்குமுறைக்கு உள்ளாகப்பட்ட தலைவர் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா. அதையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்யணும்னு சொன்ன காலம் எல்லாம் உண்டு. அதுல இருந்து மீதி தான் வந்திருக்கிறோம். நாங்க இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் நீங்கள் வேண்டுமானால் உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீங்கள் நிலைப்பாடை மாத்திக்கலாமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் மாற்றிக் கொள்வதில்லை. அன்னைக்கு தீர்மானத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதே நிலைப்பாடு தான் இருப்போம். விடுதலை சிறுத்தைகள் வேண்டும் என்றால் உங்கள் அரசியலும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கு வேலை நிலைப்பாடு எடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். அனைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களும் சட்டசபையில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்திருப்பீங்க. அதாவது சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிற வன்னியரசு அவர்கள் எடுத்த எடுப்பிலே பாமகவும் தமிழகத்தில் இருக்கிற பாஜகவும் மத்தியில் இருக்கிற மோடி அரசு காப்பாற்றதான் முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அமித்ஷா அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாக்கிற ஒரு தோணியில தான் தற்போது பார்த்தீங்கன்னா பாமகவும் செயல்படுது சட்டமன்றத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய செஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா சரியான பதிலடி கொடுத்துட்டார். புரியுதுங்களா? பாமக நீட் தேர்வுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு எதிராக நிக்குது. பாமக காவேரி பிரச்சனைக்காக மத்திய அரசுக்கு எதிராக நிக்குது. பாமக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பாமக தலைவர் அங்க போய் இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சௌமியான்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை பத்தி பேசுறாங்க. புரியுதுங்களா? நாங்க எதை பார்த்தீங்கன்னா எதிர்க்காம இருக்கோம். மக்களுக்கான நல்ல விஷயத்தை எப்படி நாங்க எதிர்க்க முடியும்? அமித்ஷா அவர்கள் நேரடியா சொல்லிட்டாங்க, எந்த தொகுதி மறுவரையிலே எந்த மாற்றங்களும் நிகழாது, தொகுதிகள் மட்டுமே அதிகரிக்கப்படும், இதனால தமிழகத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதை நாங்க வரவேற்கிறோம். நாங்க டீப் ரூட்டடா தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நாங்க வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாண்டி பாமகவை போல தமிழகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடக்க முறைகளை கண்ட தலைவர் ராமதாஸ் அவர்கள் போல யாருமே கிடையாது. அதே போல அடக்குமுறைகளை கண்ட கட்சி பாமகவை போல தமிழகத்துல எந்த ஒரு கட்சியுமே கிடையாது. பாமகவை தடை செய்யணும் அப்படின்ற முயற்சி எல்லாம் ஏற்படுத்திலாம் பார்த்தாங்க. அதை எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுற இடத்துல பாமக நிக்குது அப்படின்னா நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா மாத்துறது, இந்த கூட்டணியை மாத்துறது, இந்த கொள்கையை பார்த்தீங்கன்னா மாத்தி பேசுறது, மக்களுடைய பிரச்சனைகளை தாண்டி கொள்கைக்காக பேசுறதுலாம் பாமகவுக்கு தெரியாது. ஒருவேளை விசிகாவுக்கு தெரியும் அப்படின்னு நேரடியா சட்டமன்றத்திலே அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கணேஷ்குமார் அவர்கள் பதிலடி கொடுத்துட்டார். புரியுதுங்களா? இதை விட என்ன பதிலடி கொடுக்கணும்? இன்னமும் இந்த மேடை போட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் பலவிதமான பொய்களை பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? புரியுதுங்களா? தற்போது ஒரு 50 நாட்களுக்கு முன்னாடி கூட தரங்கம்பாடியில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் பார்த்திபன்றவன் ஒரு 16 வயசோட நிரம்பாத ஒரு சிறுமியை கூட்டிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி காதல்ன்ற பெயர்ல தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவனும் பண்ணிட்டான், அந்த குழந்தையும் பண்ண வச்சுட்டான். ஆனா இவங்க உட்காந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் அது ஆணவ கொலைன்னு பேசிட்டு திரியிறாங்க. எப்படி ஆணவ கொலைன்னு பேசிட்டு திரியிறாங்க? அது எவ்வளவு பெரிய பார்த்தீங்கன்னா பொய் பேச்சு. ஆனா அந்த பொய்யை தொடர்ச்சியா விசிக பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு வேலையைத்தான் அமைச்சரா இருக்கிறதே மறந்து மீண்டும் அதே ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு. ஏன்னா எப்பொழுதெல்லாம் பாமக மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுதோ அப்போதெல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் முன்னாடி ஓடி இல்லைங்க, பாமக ஒரு சாதியவாதி கட்சி, பாமக ஒரு சனாதனவாதி கட்சி, பாமக எப்பொழுதுமே சனாதனவாதிகளுக்கு பின்னாடி தான் நிற்கும், பாமக எப்பொழுதுமே சாதியவாதிகளுக்கு பின்னாடி தான் நிற்கும் அப்படின்னு ஒரு பொய் பொருளையை கிளப்பிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வேலையைத்தான் சட்டசபையிலே வன்னியரசு அவர்கள் ட்ரை பண்ணி மூக்கு உடைச்சுக்கிட்டார். புரியுதுங்களா? ஏன்னா பாமக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் பேசுறது, மக்களுக்கான பிரச்சனைகளை எவ்வளவு அழகாக பேசுதுன்றத ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுமே புரிஞ்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைவருமே, ஒட்டுமொத்த மக்களுமே
பாமக சட்டமன்ற உறுப்பினரா தர்மபுரியில இருந்து வெற்றி பெற்று வந்த அந்நியார் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சை வந்து பார்த்தா ஒட்டுமொத்த தமிழகமே வரவேற்குது. புரியுதுங்களா? ஏன்னா மக்களுக்கான பிரச்சனையை அவ்வளவு தூரம் பேசுறாங்க. நேற்று கூட வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் தர்மபுரி பிரச்சனையை தாண்டி வந்து தாமிரபரணி பிரச்சனையை பேசுறதுக்கு திருநெல்வேலியில் இருக்கிற மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. நாங்க கூட ஓட்டு போட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பணும். அவங்க கூட தாமிரபரணியை பத்தி வந்து பேசல. ஆனா முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுனதை உண்மையாகவே ஒரு திருநெல்வேலி மாவட்டக்காரனா நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு வந்து பலர் வந்து நேற்று இருந்து பதிவு பண்றாங்க. இது மாதிரி ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா கை நுனியில வச்சு வந்து பாமக அரசியல் வந்து செய்யுது. அப்படியாப்பட்ட ஒரு அரசியல தமிழக மக்கள் வந்து இது வரைக்குமே பார்க்கல. அந்த விஷயத்த சௌமியா அன்னியார் அவர்கள் மூலமா வந்து பார்க்கறதுனால ஒட்டுமொத்த மக்களுமே அவங்கள மிகப்பெரியதாக வந்து வரவேற்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு மற்ற வந்து பாமக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வந்து அந்த விஷயம் போயிருக்கு. அதுலதான் நம்மளுடைய பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் கணேஷ்குமார் அவருடைய பேச்சு வந்து கடந்த 2 நாட்களாக பேசுபொருளாவே மாறி இருக்கு மக்கள் மத்தியில். புரியுதுங்களா? இதற்கு முன்பாக வந்து தற்போது வந்து விக்கிரவாண்டி எம்எல்ஏவா இருக்கிற அண்ணன் சிவகுமார் அவர்கள் வந்து பேசின பேச்சு, அப்புறம் வந்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வந்து அண்ணன் வைத்திய அவர்கள் வந்து பேசின பேச்சு, இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து அவ்வளவு எளிதா போய் சேருது. அவ்வளவு தூரம் வந்து மக்களால் வந்து போதுன்னா ஓ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் நாமும் நினைச்சோம் ஜாதியை பத்தி ஜாதியவாதிகளாகத்தான் நம்ம பார்த்தோம். ஆனா இவ்வளவு தூரம் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை டீப் ரூட்டடா பேசுற ஒரு கட்சியை நம்ம எப்பவுமே பார்க்கலையே. ஏன்னா இது ரொம்ப காலமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குது பாமக தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்த 2016 இருந்து நேரடியா வந்து எவ்வளவு கூட்டங்கள் எவ்வளவு விஷயங்கள் வந்து தமிழக மக்களுடைய நலனை சார்ந்து தொடர்ச்சியா வந்து பயணப்பட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்திலாம் வந்து இந்த மக்கள் வந்து காது கொடுத்தும் பார்க்கல, கண்ணார கூட பார்க்கல. இன்னைக்கு அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வெளிப்படையா பேசுறாங்க. எங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களுடைய அந்நியார் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சால ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியுது பாமகவுடைய அரசியல் செயல்பாடு எவ்வளவு தூரம் வந்து நேர்த்தியா இருக்கு அப்படின்னு. புரியுதுங்களா? இது மாதிரி வந்து விசிகாவில் காட்ட முடியுமா? விசிகாவில் வந்து என்ன காட்ட முடியும் அப்படின்னா, ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மாநாடு வந்து உளுந்தூர்பேட்டையில போடுறாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு தான் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாளும் கூட. அந்த பிறந்த நாள்ல சொந்த கட்சியோட தலைவரை வந்து போட்டு தள்ள பார்த்துட்டானுங்க. சாவு பயத்தை காட்டிட்டாங்க, பரமா சாவு பயத்தை காட்டிட்டாங்க அப்படின்ற நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை வந்து மாத்தி விட்டாங்க. மூச்சு திணறல், தண்ணி குடிக்க முடியல. ஒரு செகண்ட் வந்து அப்படியே வந்து ஆடி போய் நிக்கிறாரு. கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்கு அங்க இருக்கிற கூட்டத்துக்கு அடிப்படை அறிவே இல்லாம ஒரு தலைவரை இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுத்த முடியுமா அப்படின்றத நேரடியா விடுதலை சிறுத்தை கட்சி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுச்சு, பார்த்தோம். காக்கா கூட்டம் போல வந்து முக்கிறாங்க அவரை போட்டுக்கிட்டு. அவரு என்ன மூச்சு திணறது, அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா வயசு பையன் அவரு, மூச்சு திணறாம நிக்கிறதுக்கு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு வயசு பசங்கள கூட்டத்துல மாட்டிக்கிட்டா மூச்சு திணறி எத்தனையோ பேர் இறக்குறாங்க. அவர் 60 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. அவர் வந்து உங்களை பாக்குறதுக்கு வந்து ஒரு மாடு போட்டு வர்றாரு. அவரை வந்து உயிர் பயத்தை காட்டின இடத்துலதான் விசிகா இருக்கு. புரியுதுங்களா? பாமக ஒரு காலத்திலயும் அப்படியாப்பட்ட மாநாடுகளை செஞ்சதே கிடையாது, நடத்தினதே கிடையாது. பாமக மாநாடுனா அப்படியே வந்து ராணுவ கட்டுப்போட வந்து நடக்கும். சொன்னா சொல் பேச்சு அப்படியே கேட்பாங்க தொண்டர்கள். அதெல்லாம் வந்து விடுதலை சிறுத்தைக்கு சுத்தமா இல்லவே இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா எங்க போனாலும் வேன் மேலே ஏறது, கார் மேலே ஏறது, அந்த வேலையை வந்து பாமக செய்யவே செய்யாது. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தாருன்னா வந்து அதை ஒருபோதுமே வந்து வரவேற்க மாட்டார். கூப்பிட்டு வந்து கண்டிப்பாரு. புரியுதுங்களா? அவ்வளவு தூரம் கட்டுப்போட வந்து இயங்குற ஒரு கட்சி மக்களுக்காக வந்து பேசுது. அதை சனாதனவாதி சாதியவாதி அப்படின்னு ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு பேசுறத இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறுத்திக்கணும் அப்படின்னு வன்னியரசு அவர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? இதையெல்லாம் தாண்டி தாவேக அரசுக்கு ஒரு நன்றியை வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா திமுக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைவ் சட்டமன்ற கூட்டத்தில் நாங்கள் லைவ்ல வந்து போட போறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்துட்டு அப்படியேப்பட்ட ஒரு வேலையே வந்து திமுக பார்க்கல. ஏன்னா திமுக தரப்புல இருந்து வந்து பேசப்படுறத மட்டுமே ஒளிபரப்பு பண்ணிட்டு எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்வி, எதிர்கட்சிகளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், எதிர்கட்சிகள் மக்களுக்கான பிரச்சனைகள் பேசுறத ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா லைவ்லே காட்டுறது கிடையாது.
திமுக மாடல் அரசு. புரியுதுங்களா? இதனால தான் இன்னைக்கு கூப்புக்கு போயிடுச்சு, அது வேற கதை. ஆனா அந்த விஷயத்த இன்னைக்கு என்னதான் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனங்களை வச்சாலும் சரி, மக்களுக்கான பிரச்சனைகளை பேசினாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, ஏன் முதல்வர் விஜய் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணி பேசினா கூட அதையும் வந்து லைவ்ல வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. உண்மையாவே அதை நாம வந்து ஒரு மாற்றமாக வரவேற்கணும். அதற்காக தாவேகாவுக்கும் தாவேகா வந்து வழிநடத்துற தமிழக முதல்வராக திகழ்கிற விஜய் அவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த விஷயத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த என்னைக்குமே பாமக வரவேற்கும். அதனுடைய தொண்டர்களாக நாங்கள் இருக்கிறதுனால நாங்களும் வரவேற்போம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த விஷயத்தை நேர்த்தியா பண்ணதுனாலதான் இன்னைக்கு பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கிறவங்களுடைய பேச்சுக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து போய் சேர்ந்ததுக்கு இன்னொரு காரணம் தாவேகா தான். புரியுதுங்களா? இதை நம்ம வந்து உண்மையாகவே வரவேற்கணும். முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இதை தொடர்ந்து வந்து செய்யுங்க. எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பேச்சுக்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை வந்து மக்களுக்கு சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் சட்டமன்றத்தில் என்ன மாதிரியான பேச்சுக்கள் பேசுறாங்க, எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது வரைக்குமே வந்து அந்த தொகுதிக்கான மக்களுக்கான பிரச்சனைகளை வாயாக திறந்து கூட வந்து பேசாம இருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே மக்கள் வந்து நேரடியா பார்க்கும்போது தான் அடுத்தடுத்த கட்டமா வந்து அடுத்த தேர்தலில் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். இவங்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு அனுப்புனா இவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையை பேசுவாங்க, இவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் அனுப்புனா இவங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு எதையாவது வந்து இல்லாத பொல்லாத கதைகளை பேசுவாங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து இதுங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக மாறி எதையுமே பேசுனது கிடையாதுன்ற மனநிலை மக்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு மக்களும் வந்து சரியான முறையில ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி ஒரு வாய்ப்பை வந்து தாவேகா அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் மூலம் வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கு. அதற்காக அவங்கள வாழ்த்துறதுல தப்பே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் வந்து இந்த பொதுக்கூட்டம்ன்ற பேர்ல வந்து அடுத்த சாதிகள் மீது மிகப்பெரிய வந்து ஒரு தப்பான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு தப்பான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச மாதிரி சட்டமன்றத்திலே வந்து விசிகா வன்னியரசு அவர்கள் வந்து ட்ரை பண்றாரு. அதை ட்ரை பண்ண வந்து மூக்கு உடைஞ்சுக்கிட்டு தான் உட்காரணும். இன்னைக்கு சட்டசபையில வந்து அவருக்கு அதுதான் ஏற்பட்டிருக்கு. நேரடியா வந்து பதில் கொடுத்திருக்கிறாரு செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேஷ்குமார் அவர்கள். புரியுதுங்களா? உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல விஷயமா நல்ல சைனா வந்து இருக்கு. தொடர்ச்சியாக வந்து பாமகவுடைய இந்த மக்கள் பிரச்சனைகள் மக்களுக்கான அரசியலை பேசுறது உண்மையாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மக்களும் வரவேற்கிறாங்க. நாமும் இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறதுல தொடர்ந்து வந்து பாமக சார்ந்தவர்களும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல எல்லாரையும் கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.